தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு. சமூக மேம்பாட்டையும் தொழில் வளர்ச்சியும் இரு கண்களாக கொண்டு செயல்படும் தமிழ்நாடு அரசு மாநிலத்தின் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் தொழிலாளர்தம் நலம் பெறும் அரசாக செயல்படுகிறது. தொழில்துறைக்கு தேவையான திறன்மிகு பணியாளர்களை உருவாக்குவதற்காக இதுவரை 41 புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் அமைத்திட 298 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் தரமான வேலைவாய்ப்புகளை பெற்றிட தேவையான திறன்களை இளைஞர்களுக்கு வழங்கிட 71 அரசு தொழிற்பயிற்சி நிறுவனங்கள் 2877 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழில் 4.0 இண்டஸ்ட்ரி 4.0 தொழில்நுட்ப மையங்களாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு நல உதவிகளை வழங்குவதில் முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 38,62,919 அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 3,397 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு உள்ளது. கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள 40 வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்து மருத்துவ பரிசோதனை அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பட்டாசு தொழிற்சாலை விபத்துகளில் உயிரிழந்த தொழிலாளர்தம் குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடையும் வரை மாதாந்திர பராமரிப்பு தொகை, கல்வி உதவித்தொகை ஆகியவை வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு இணையம் சார்ந்த தற்சார்பு தொழிலாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்றுள்ள தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தினை மேம்படுத்தும் வகையில் 2000 தொழிலாளர்களுக்கு புதிய இருசக்கர மின்வாகனங்கள் வாங்குவதற்கு 20,000 ரூபாயை மானியமாக வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு 1996 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.